السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அகில இலங்கை ஜமியத்துல் உலமா காத்தாங்குடி கிளை சார்பாக பொதுமக்களாகிய உங்கள் அனைவர்களுக்கும் நினைவிட்டு கொள்ள வருகின்ற விடயம், நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விடயம்தான். இன்று வெள்ளிக்கிழமை பல பகுதிகளாலும் அனர்த்த அபாயங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே பலரும் பல செய்திகளை எங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கின்றார்கள். இது எப்படி இருந்த போதிலும் எல்லாம் படைத்த வானம் பூமி பிரபஞ்சங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹு தாலாவினது நாட்டப்படி அனைத்து நடந்து கொண்டிருக்கின்றது. இவைகள் அனைத்துமே அடியார்களாகிய எமது உள்ளங்களை உணர்வுகளை அவன் பக்கம் திருப்பதற்காகவே. அதனால்தான் அல்லாஹு தாலா காற்று தொடர்பாக சொல்லுகின்ற பொழுது கூட இல்லா தஹ்வீஃபா, உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹுவினது அச்சத்தை உருவாக்குவதற்காகவே இந்த மாற்றங்களை நாம் ஏற்படுத்துகிறோம் என்று சொல்லுகின்றார். எனவேதான் நாம் இன்று வெள்ளிக்கிழமை நாளில் கொண்டிருக்கின்றோம். கியாமம் என்பது கூட வெள்ளிக்கிழமை நாளிலே ஏற்படும் என்றும் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே பொதுவாக எல்லா காலங்களிலும் வெள்ளிக்கிழமை என்றாலே நாம் அச்சத்தோடு பயத்தோடு வாழ வேண்டிய நாள். இன்றைய நாள் அதை குறிப்பாக நாம் எங்களுடைய கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்ப வேண்டியிருக்கிறது. எந்த ஒரு நிலைமையை நாம் சீராக்கி கொள்வதற்காக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திப்பதும் தொழுவதும் இஸ்திக்ஃபார் துஆக்களில் ஈடுபடுவதும் தான் அனைத்து நிலைமைகளும் சீராவதற்கான வழியாகும் என்பதை அல் குர்ஆன் அல் ஹதீஸ் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய நாள் நாம் எல்லோரும் ஜும்மாவுடைய தொழுகைக்காக நேர காலத்தோடு வருவதும் வளமையான திக்ரு ஸலவாத்து துஆக்களில் நாம் ஈடுபடுவதும் குறிப்பாக நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திப்பதும் எந்த விதமான ஆபத்துக்களும் வராமல் அல்லாஹு தாலா எம்மையும் ஏனைய சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் அல்லாஹ் பக்கம் திரும்புவோம். அதிகளவான சதக்காக்களை நாங்கள் வழங்குவோம். அதனூடாக ரப்பினது அன்பு நமக்கு ஏற்பட்டு எல்லா சோதனையிலும் நீங்க அது காரணமாக அமைகிறது. ஆகவே நாங்கள் எல்லோரும் விழிப்புடனும் அல்லாஹு தாலா பக்கமும் கவனங்களை திருப்பி நாம் அமல்களில் ஈடுபடுவோம். வல்ல அல்லாஹு தாலா இம் அனைவர்களது நிலைமைகளையும் சீராக்கி ஆரோக்கிய வாழ்வுக்கு திரும்ப துணை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு நீ தாங்க முடியாத எந்த சோதனையிலும் எங்களுக்கு வந்து விடாமல் எம்மை நீ பாதுகாப்பாயாக. முஸ்லீம்களையும் முஸ்லீம் அல்லாத இதர அனைத்து படைப்பினங்களையா அல்லாஹ் ஆபத்துக்களிலிருந்து நீ பாதுகாத்தல்வாயாக. உன்பக்கம் நாங்கள் திரும்பி எங்களுடைய கவனங்களை செலுத்தி உனக்கு அடிபணிந்த கட்டுப்பட்ட நல்லடியார்களாக வாழ எங்களுக்கு நீ துணை செய்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.